இந்த மாதிரியான பிரெட் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் தான் நான் காட்ட போகிறேன். அதுக்காக வந்து சிக்கனை மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கனையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிரும். அடுத்ததான் நான் வந்துட்டு பெரிய சைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ அதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரோலர் வச்சு இந்த பிரெட்டை இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுட்டு அதில் ஸ்டஃபிங்கை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சைடு எல்லாமே மைதா மாவு பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அது வந்து அப்படியே ஒட்டிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு முட்டையை எடுத்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இந்த ப்ரெட்டில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை போட்டு 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா